அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய பெருமக்களை, சகோதரர்கள், இறைவன் நம்மை இந்த உலகில் படைத்ததே மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். மனு இனத்தையும் ஜின்னினத்தையும் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த படைப்பினங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து வாழ்வதற்கு பலவிதமான வணக்க வழிபாடுகள் இருந்த போதிலும் கூட, இறைவனுக்கு உகப்பான ஒரு இடத்தில், இறைவனுக்கு பிரியமான ஒரு ஆலயத்தில், அவனை அந்த ஆலயத்தை சுற்றி வணங்குகின்ற அந்த வணக்க வழிபாடு மிகவும் பொருத்தம் பெற்றதாக இருக்கும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம், உணர்கிறோம். அந்த ஆலயம் திரு காபா ஷரீப், அந்த ஊர் திரு மக்கமா நகரம். மக்கமா நகரம் அல்லாஹுவிற்கு விருப்பமான நகரம். அதனால்தான் அல்லாஹ் அங்கே நபிமார்கள் அனைவர்களையும் வரச் செய்தான். அதனால்தான் அங்கே அல்லாஹ் பல வேதங்களில் மிக உன்னதமான வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை இறக்கினான். அதனால்தான் அந்த ஊர் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானது என்பதனால்தான் இறைவன் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே பிறக்கச் செய்தான் என்றெல்லாம் வரலாற்று நிகழ்வின் மூலமாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, பாசமிகுந்த தாய்மார்களே, அந்த இடத்தை சுற்றிய வணக்க வழிபாடுகளில் மிகப்பெரியது ஃபர்லான வணக்கம் ஹஜ்ஜி. அது இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஹாஜிகள் எல்லாம் சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல எல்லா காலத்திலேயும் செய்வதற்கு தகுந்த ஒரு வணக்கம் உம்ரா என்கின்ற அந்த வணக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு நஃபிலான வணக்கமாக, உபரியான வணக்கமாக தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உம்ரா என்ற வணக்கத்தை மிக நேர்த்தியான முறையிலே செய்வதற்காக நாம் நம்மளுடைய ஃப்ளை நுஜூம் உம்ரா டூர் டிராவல் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை மக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, வாருங்கள், உம்ராவை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வைத்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெற்றுத் தருவதற்காக போய் வருவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய ஜூலை 21 எமது ஃப்ளை நுஜூம் டூர் டிராவல், உம்ரா டூர் டிராவல் இன்ஷா அல்லாஹ் புறப்பட இருக்கிறது. எல்லோரும் போய் வரலாம், வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.